அண்ணாமலை நம்பிக்கையில் நிறைய பேர் வராங்க, எனக்கே தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், 29 ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து நிற்பது அவங்களுக்கு மஸ்ட்டுங்கிறத சொல்கிறேன். இல்லை, 2029 மக்களவைத் தேர்தலில் போட்டி போகிறதால அண்ணாமலைக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? இப்போது விஜய் வெற்றி பெற்ற பெரும்பாலான இடங்கள் நகர்ப்புற இடங்கள், கிராமங்களில் திமுக அதிமுக பலமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இப்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை புதிதாக கட்சி தொடங்கும் போது அவரும் நகர்ப்புறங்களில் படித்த இளைஞர்களை தான் பெருவாரியான ஆதரவாளர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர் விஜய்க்கு தானே காம்படேட்டிவாக இருப்பார். அதாவது ஒரு பிளேயராக வரும்போது எல்லாருக்குமே காம்படிட்டர் தான். அதில் அண்ணாமலை ஒரு லீடர்ஷிப் இமேஜ் 2024 தன்னை நிரூபித்தார். நிரூபிக்கிறவர் களத்துக்குள்ளே வராதது குறிப்பிடத்தக்க வாக்குகள் அண்ணாமலை லீடராக நினைச்ச வாக்குகள் திமுக அண்ணா திமுக வேண்டான்னு அண்ணாமலை 24 உருவாக்கின வாக்குகள் பெருமளவு விஜய்க்கு தான் போச்சு. சரி, அந்த வாக்கின் தன்மை நாளைக்கு எப்படி இருக்குது, 29 எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம டு பி சீன். 29ஓட ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு தான் அதை மையமாக வச்சு தான் அடுத்த கட்டம் நகர முடியும் நான் என்னோட கருத்தாக பதிவு பண்ணுறேன். இவர் 29 வாட் எவர் மேபி, நம்ம 31 ஒரு லீடராக களத்துக்குள்ளே குதித்து நீச்சல் அடித்து கரையேறணும்னு நினைக்கிறார். அப்போ இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு அப்படின்றது 29 தேர்தலையும் தாண்டி 31க்கு கட்சியை போட்டியிடக்கூடிய வலுவான அமைப்பாக மாற்றணும், அதற்கான செயல்பாடுகள் இந்த வி த லீடர்ஸ் அமைப்பின் மூலமாக செயல்படணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோளாக இருக்குது. இது விஜயின் வெற்றி அவருக்கு இன்னைக்கு தொகுதிக்கு 10 கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு கேண்டிடேட்ஸை கொண்டு வந்துட்டு, அது விஜயோட வெற்றி தான் காரணம். விஜய் 35 விழுக்காடு வாக்கெடுத்து 108 சீட்டு எடுத்ததன் விளைவு அண்ணாமலை மேலே ஒரு ஹோப்பையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு, விஜய் மூலமாக 108 பேர். அண்ணாமலை மேலே ஹோப் நம்பிக்கை இருக்கா, அண்ணாமலைக்கு நம்பிக்கை இருக்கா? அண்ணாமலை நம்பிக்கையில் நிறைய பேர் வராங்க, எனக்கே தெரியுது. நார்வேல் கார்பரேஷனில் 22,000 இது இருக்குது, மெம்பர்ஸ் இருக்காங்க, 1,00,000 ஓட்டர்ஸ் கார்பரேஷனுக்குள்ளே இருக்காங்க. எனக்கு அண்ணாமலை டிக்கெட் தந்தால் நான் மேயர் ஆயிடுவேன், பணத்தை செலவழிக்க தயார்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது விஜயின் வெற்றி தான் காரணம். விஜயை நம்பி பவர அடைஞ்ச போது அண்ணாமலையை நம்பியும் நம்ம அடைஞ்சிருவோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பல இளைஞர்களுக்கு, அரசியல் இல்லாத ஓரளவு பொருளாதார பலம் உள்ள ஆட்களுக்கு, படித்தவங்களுக்கு வருது. அது விஜயின் வெற்றி அண்ணாமலை மீது நம்பிக்கையை அதிகரிச்சிருக்குது. அவர் பின்னாடி நின்று இவர் வாரிய தலைவராவாரா, இவர் மந்திரி ஆவாரான்லாம் நம்ம நினச்சி பார்க்கல, அவங்கெல்லாம் ஆயிட்டாங்க. அது மாதிரி நம்மளும் ஆயிடலாங்கிறதுல இந்த விஷய சர்க்கிள்னு கூட அதை சொல்லலாம். அதில் அண்ணாமலையை நம்பி வெற்றி கட்ட நிறைய இளைஞர்கள் தயாராகிட்டாங்கிறத நான் பார்க்குறேன். இப்போது விஜய் வெற்றியில் பலரும் குறிப்பிட்டு சொல்கிறது திமுக அதிமுக அப்படின்ற இரு கட்சிகளும் வேண்டாம், புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று. விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் பெரும்பாலும் அவருடைய தொண்டர்களாக மாறி வெற்றி பெற்று ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று. ஸோ அடுத்த ஒரு 5 வருடங்களுக்குள்ளேயே அங்கேருந்து பெரும்பான்மையான ஒரு எண்ணிக்கையிலான வாக்காளர்களை தன் பக்கம் இழுத்துற முடியும் அப்படின்றது எந்த அளவுக்கு? 5 years is a very long time. அந்த அரசுக்கு எதிரான ஒரு இது உருவாகி திமுக அண்ணா திமுக பலப்படாண்டாங்கிற அடிப்படையில் தான் ஆதரவான குரலை நீட்டுறாரு, ஆதரவு கருத்தை நீட்டுறாரு. அதை இன்னைக்கு ஒரு அமைச்சர் கூட வரவேற்கிறாரு. நாளைக்குள்ள ட்ரெண்டு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு இதுக்கு ஒரு அதிருப்தி மாற்றணும்னு எண்ணம் வந்தால் அந்த இடத்துல தான் வரணும்னு நினைக்கிறார். திமுக அண்ணா திமுக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஓகே, அதுக்கு நம்ம எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும்ல, தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது. அது 29க்கு மேலே தான் அந்த பொசிஷனிங் பண்ணுவார். ஓகே, இப்போ ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலை, ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய அரசியலை அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, இன்னொரு கால்குலேஷன் சொல்கிறாங்களே சார், இப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜய் பட்டியல் சமூக மக்களுக்கு 8 அமைச்சரவை பதவிகள் கொடுத்துருக்கிறாரு. இது ஓபிசி கன்சாலிடேஷனுக்கு அண்ணாமலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை, டிடிவி, அப்புறம் அன்புமணி, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஓபிசி கன்சாலிடேஷனுக்காகவே 31 சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லையா? so many ifs and buts. 29 யார் எப்படி நிலைச்சு நிற்கிறாங்க என்ன இதுங்கிறத வச்சு தான் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், 29 ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து நிற்பது அவங்களுக்கு மஸ்ட்ங்கிறத சொல்றேன். இந்த த்ரெட் எல்லாம் இருக்கிறதுனால எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸான 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் 3வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் கைகோர்த்து நிற்கிறது மஸ்ட். ஒருத்தருக்கு புரிந்துணர்வோடு இருக்கிறது மஸ்ட். விஜய் எதிர்கொண்டு தோக்கடிக்கிறதுக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய அண்ணாமலை த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவைங்கிற கருத்தை நான்
தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ தனக்கான இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? ராஜேந்திர பாலாஜி என்ன பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு? எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ எம்எல்சியா இருந்து 30 எடுத்தாரு. இவர் எதுவுமே இல்லாம அரசியல் அனுமே இல்லாம 35 எடுத்துட்டாரு. கூட வந்து திமுக கூட்டணி கட்சிகள் டெசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எடப்பாடிக்கு தெரியும் 40 தாண்டிட்டாருன்னு. ஸ்டாலினுக்கும் புரியும் 25ல தான் நம்ம நிற்கணும். ஸோ அவங்களுக்கு விஜயோட அந்த அபரீத பலம்ங்கிறது வந்து 2 பேரும் 2வது 3வது போனவங்க சேர வேண்டிய கம்பல்ஷனை கொடுக்குது. அப்படி அவங்க சேராம தனிச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் ஃபார் விஜய் அண்ட் அண்ணாமலை. அண்ணாமலை வருகையால அதிமுக திமுக தாண்டி நாதக பாஜக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க. அது அந்த குற்றச்சாட்டு அந்த ஒரு பார்வையை நீங்க எப்படி போகுது? அதுதான் இந்த கட்சிகள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை 29ல இருக்குது. அதிமுக திமுக தாண்டி எல்லாருமே விஜயோட பெரிய வெற்றியும் அண்ணாமலையோட 31 வருகையும் மற்ற கட்சிகளுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் தற்காத்துக் கொள்ளவும் வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஸ்டாலின் தலைமையிலான 2வது இடத்துல இருக்கக்கூடிய திமுகவும் எடப்பாடி தலைமையிலான 3வது இடத்துல இருக்கக்கூடிய அண்ணா திமுகவும் ஒன்றிணைந்து திராவிட இயக்கம்னு அவங்க ஃபைட்டை கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் நிந்தர்ப்பம் முழுக்க இருக்க 2 இருக்கும். அந்த மேடையில பேசும்போது சொல்றார், சாதியை கடந்து நம்ம செயல்படுறோம், நான் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது சாதியை பூட்டி வச்சுட்டு தான் வரேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து என்ன பார்வையை முன்வைக்கிறாங்கன்னா, அவர் இதுவரை போட்டியிட்டது எல்லாமே கொங்கு மண்டலத்துல தான். மாநாடு நடந்ததும் அங்க கொங்கு மண்டலத்துல தான் ஒரு மாநாடு நடக்குது. இன்னொன்று அவர் பாஜக சாயல் தங்கிட்ட இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா நம்புற மக்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்களா, அண்ணாமலை நம்புறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்கல்ல. பாஜகவினர் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தா எந்த மதம் இல்லைன்னு சொல்றதை பாஜக விமர்சிக்கிறாங்க. இல்ல அது நம்ப முடியாதுன்னு விசிக விமர்சிக்கிறாங்க. ஸோ 2 தரப்புலையுமே வந்து இவருக்கு ஆதரவு பெறுகிறோமோங்கிற அச்சம் பாஜக கிட்ட இந்துக்கள் மத்தியில் ஆதரவு பெறுகிறோமோ, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இவர்களுக்கு ஆதரவு வந்துருவாங்கன்னு விசிகாட்டமும் ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்துல விமர்சனங்கள் வருது. மக்கள் தான் முடிவு பண்ணும். இல்ல 2029 மக்களவை தேர்தலில் போட்டி போறதால அண்ணாமலைக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? 2029 மக்களவை தேர்தல் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ராகுல் மோடி சென்ட்ரிக்கா தான் வரும். சரி, அல்ல தமிழ்நாட்டில் ராகுல் சென்ட்ரிக்கா தான் இருக்குது. இந்த பச்சை துறவத்துக்கு அடி வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது வேற விஷயம். அப்ப திமுக விட்டு வெளியே பச்சை துறவம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறது வந்து 2029 மக்களவைக்கு ரொம்ப மஸ்ட். அது இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் 14லையும் இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 24லையும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ஜெயலலிதா 14ல தன்னையே சிஎம் கேண்டிடேட்டா பிஎம் கேண்டிடேட்டா முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி முன்னெடுக்கிறதுங்கிறது வேற ஒரு வீகம். ஆனா அண்ணாமலை வந்து மோடி பிஎம் கேண்டிடேட்டா இருக்கும் போது 29ல பார்லிமெண்ட் களத்துக்குள்ள வந்தா மோடிக்கும் அண்ணாமலைக்கும் காமன் ஓட்டர்ஸ் இருக்காங்க. சோ அந்த ஓட்டர்ஸ் வந்து மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல மோடி கூட தான் நிற்பாங்க. சோ அதுல மோதான்னு அண்ணாமலை நினைக்கிறார். இல்ல அப்படி போட்டி போடுற பட்சத்துல நான் பாஜகவோட பி டீம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை வந்து காட்டிட முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. அதை காட்டி என்னங்க ஆக போகுது? பாஜக பி டீம்ங்கிறதே பெருமையா 31ல வந்து நிற்குங்க. இந்த மண்ணில் ஒரு இந்து எழுச்சி வந்துன்னா அது அண்ணாமலைக்கு பாஜக பி டீம்னு சொல்றவங்கலாம் ஏமாந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். வீட்டில் விட்டு வெளியே வந்தா தான் இந்துங்கிறதுல விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் ஏமாந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ 31 மக்கள் மனநிலை என்ன, பார்வை என்ன, அது திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கடுங்கிற மாதிரி அது அண்ணாமலைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தா அதுல அவர் எழும்பி வருவார். பாதகமான சூழ்நிலை இருந்தா பாதிப்படைவார். 31ல பாஜகவோட பி டீம் அப்படின்றது சாதகமான சூழல் அண்ணாமலைக்கு வரும் அப்படின்னு சொல்றேன். வரலாம்ங்கிறதான் சொல்ல வர்றேன். ஸோ பாஜகவோட பி டீம்ங்கிறதெல்லாம் மைனஸ் அல்ல. இல்ல தொடர்ச்சியா குற்றச்சாட்டு அதானே அவர் பேசும்போது நான் கிடையாதுன்னு சொல்றாரு. இந்துங்கிற இதை வீட்டை விட்டுட்டு வர்றத பாஜக தலைவர்களும் விமர்சிக்கிறாங்களே. ஏற்கனவே இந்துக்களை மையமா வச்சு அரசியல் பண்ணவங்க இந்து வாக்குகள் அண்ணாமலை கிட்ட போயிருமோன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ முஸ்லிம்களை மையமா வச்சு அரசியல் பண்றவங்க கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அண்ணாமலை கிட்ட போகும்னு அச்சப்படுறாங்க. ஒவ்வொருத்தர் அச்சத்துக்கும் அண்ணாமலை வந்து விளக்கிட்டு இருக்க முடியாது. அவரை நம்புறவங்களுக்கு அவர் தெளிவா இருப்பார். அந்த வாக்குகள் அவருக்கு கிடைக்கும்னு நினைப்பார்.
இல்லை சார், மைக்கேல்பட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பயங்கரமா விமர்சனத்திற்கு உள்ளான கடுமையான கண்டனங்கள்லாம் அண்ணாமலை நோக்கி வந்த வண்ணம் இருந்தது. ஆனா ஆரம்பத்திலையும் நீங்க குறிப்பிட்டீங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய மைக்கேல்பட்டியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு கிறிஸ்தவ முஸ்லிம்கிட்ட ஈர்ப்பு இருக்கிறதுனால பலரும் தீயில மிதிச்ச மாதிரி பதறாங்கன்னு நான் பாக்குறேன். அதை பலரும் பதறாங்க. அப்பாவியா கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் பிஜேபி போட்டு வெளியே வந்துட்டாரு, அதனால இவர் ஆதரிப்போம்னு நினைச்சிருவாங்களோன்னா ஒரு பதற்றம் இருக்கதான் நான் பாக்குறேன்.